இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2013 கொஷின் பேப்பர்ஸோடைய ஆன்சர்ஸ் கீஸ் பார்ட் 2 வீடியோவை பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 51வது கொஷினுக்கு ஆன்சர்ஸ் கீஸ் பார்க்கலாம். உரிய மரபு சொல்லை எழுதுக. மயிலுடைய உரிய மரபு சொல் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி அகவும். அடுத்த கேள்வி, வந்தான் என்னும் வினைமூற்று எந்த வினையால் அணையும் பெயராய் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வந்தவன். அடுத்த கேள்வி, ஆசிரியப்பாவின் ஈற்று சீர் டேஷ் முடிவது சிறப்புன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஏகாரத்தில். அடுத்த கேள்வி, தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி எதுகையும் மோனையும் வந்துள்ளன. அடுத்த கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தகரம் திட்பம் தையல் தோடு. அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது முதல்ல உமரப்புலவர், இதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 4 முதுமொழி மாலை. அடுத்து கம்பர், இவருக்கு சரியான பொருத்தம் சிலை எழுபது. அடுத்து திருத்தக்க தேவர், இவருக்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 2 நரிவிருத்தம். அடுத்து வீரமாமுனிவர், இவருக்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் ஏ தொன்னூல் விளக்கம். அடுத்த கேள்வி, உருமிட தவா உவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புறநானூறு. அடுத்த கேள்வி, திருவிகா எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தேசபக்தன். அடுத்த கேள்வி, பொறு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பொறுத்தவர். அடுத்த கேள்வி, அன்பனுக்கு பணி செய்வதே உம்மை தொண்டு என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தாயுமானவர். அடுத்த கேள்வி, மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்தது. இப்பாடலில் கீழ்வரும் விடைகளுள் பொருத்தமானதை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அடி இயைபு. அடுத்த கேள்வி, வினாவிற்குரிய விடை எழுதுக. அதாவது அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1946. அடுத்த கேள்வி, கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வள்ளலார். அடுத்த கேள்வி, உரிய விடையை தேர்ந்தெடு. பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று இது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சொத்துரிமை. அடுத்த கேள்வி, திருவிகா பிறந்த துள்ளம் என்ற ஊர் தற்பொழுது என்னென்ன அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தண்டலம். அடுத்த கேள்வி, கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ராணி மங்கம்மாள். அடுத்த கேள்வி, உரிய விடையை எழுதுக. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். அடுத்த கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வீடு வீண் வீதி வீழ்ச்சி. அடுத்த கேள்வி, எடு என்னும் வேர் சொல்லினுடைய வினை அச்சத்தை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி எடுத்து. அடுத்த கேள்வி, கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாள் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தொங்குதல். அடுத்த கேள்வி, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன். அடுத்த கேள்வி, அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இதற்கு விடைக்கேற்ற வினா அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ எதனால் ஐவரானார்கள். அடுத்த கேள்வி, தமிழ் எழுத்துக்களுள் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொணர்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். அடுத்த கேள்வி, இம்மென்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டும் பாடவல்ல ஆசு கவி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காலமேகப்புலவர். அடுத்த கேள்வி, தவறான கூற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கருவியினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தினை பொருந்துதல் கருத்தே. H.A. கிருஷ்ணபிள்ளை.
அடுத்து ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஊ என்பதற்கு சரியான பொருத்தம் ஊன். ஐ என்பதற்கு சரியான பொருத்தம் தலைவன். நோய் என்பதற்கு சரியான பொருத்தம் துன்புறு. தே என்பதற்கு சரியான பொருத்தம் கடவுள். ஸோ விடை ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம் என்பதற்கு சரியான பொருத்தம் குடிமக்கள் காப்பியம். அடுத்து மணிமேகலை என்பதற்கு சரியான பொருத்தம் சீர்திருத்த காப்பியம். அடுத்து சீவக சிந்தாமணி இதற்கு சரியான பொருத்தம் வருணனை காப்பியம். குண்டலகேசி என்பதற்கு சரியான பொருத்தம் சொற்போர் காப்பியம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 1, 4 மற்றும் 2. அடுத்த கேள்வி சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகிறாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வல்லாரை கீரை. அடுத்து தமிழ் படித்தால் எது பெருகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அறம். அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கேம்பர் என்பதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 4 கற்பூரம். சைல்டு என்பதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் சி சலசலப்பு. கெயோஸ் என்பதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 2 கலவரம். கெனாட் என்பதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் ஏ பொய்க்கதை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2 மற்றும் 1. அடுத்த கேள்வி நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்ற காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மனோன்மணியம். அடுத்த கேள்வி மருகி என்பது யாரை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மருமகள். அடுத்த கேள்வி பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குயில் பாட்டு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். புது நெறி கண்ட புலவர் என்று போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார். அடுத்த கேள்வி மறுபடியும் ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. இதில் முதல்ல அன்பிலார் என்பதற்கு சரியான பொருத்தம் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பதற்கு சரியான பொருத்தம் என்பும் உரியர். அடுத்து அன்பு ஈனும் என்பதற்கு சரியான பொருத்தம் ஆர்வமுடைமை. அடுத்து அன்பின் வழியது என்பதற்கு சரியான பொருத்தம் உயிர்நிலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 1 மற்றும் 2. அடுத்த கேள்வி கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களினுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 96. அடுத்த கேள்வி பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தேவாரம். அடுத்த கேள்வி பொருந்தாத தொடரினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அடுத்த கேள்வி யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க. முதலில் தேரா மன்னா செப்புவது உடையேன். இதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 3 கண்ணகி. அடுத்து தீயும் கொல்லா தீவினை யாட்டியேன். இதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 4 ஆதிரை. அடுத்து சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்குக. இதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 1 மணிமேகலை. அடுத்து சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன். இதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் 2 கோவலன். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 1 மற்றும் 2. அடுத்த கேள்வி 63 தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். அடுத்த கேள்வி கற்றாரை கற்றாரே காமுறுவர். இதற்கு சரியான பழமொழி பாம்பு அறியும் பாம்பின் கால். அடுத்த கேள்வி செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. அடுத்த கேள்வி முடுக்கினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நிறுத்தினான். அடுத்த கேள்வி வையகம் எல்லாம் எமதென்றெழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாண்டியன். அடுத்த கேள்வி சரியானவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. அதாவது நீ கூட்டல் ஐ நின்னை, நீ கூட்டல் அது நின்னது என்பது சரியான விடைகள். அடுத்த கேள்வி உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. கொக்கொக்க கூவும் பருவத்து. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காத்திருத்தல். அடுத்த கேள்வி பெயர் சொல்லினுடைய வகையறிதல். சினை பெயரை சேர்த்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முக்கன். அடுத்த கேள்வி மனக்குகை. இதற்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உருவகம். அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பறிதல் சான்று.
உளமனைய தன்னளித்தாய் ஊறுவேனின் பரிகவற்று உருவேனேல் இலக்கணம் தேர்ந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, உரி சொல் தொடர். அடுத்த கேள்வி, கீழ்காணும் தொடர்களுள் எத்தொடர் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோடைய ஆன்சர்ஸ் கீஸை பார்க்கலாம். தேங்க்யூ.